11ஆம் வகுப்பு கணித பாடத்தில் கணங்கள் தொடர்புகள் மற்றும் சார்புகளில் பயிற்சி 1.2ல் ஃபஸ்ட்டு கணக்கில் 4வது கணக்கு பார்க்குறோம். ஏ என்பது ஒரு குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள் அனைவரையும் கொண்ட கணம் என்க. தொடர்பு ஆர் என்பது ஏ என்பவர் பியின் சகோதரி இல்லை எனில் தொடர்பு ஆர் ஆனது ஏஆர்பி என வரையறுக்கப்படுகிறது. முந்தின கணக்குக்கும் இந்த கணக்குக்கும் கொஞ்சம் வித்தியாசம்தான். அங்கே குடும்பத்தின் உறுப்பினர்கள்னு கொடுத்துட்டாங்க. ஆனால் இங்கே குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள்னு கொடுத்துருக்காங்க. குடும்பத்தின் பெண் உறுப்பினர்கள்னு கொடுத்துருக்காங்க. அந்த பெண் உறுப்பினர்கள்னு கொடுக்கும்போது நம்ம ஏபிசி எப்பயும் வழக்கம் போல் ஏபிசி ஏ குடும்பத்தின் கூட எடுத்துட்டோம். இங்கே ஏ யார் எடுத்துக்கிறோம்? தாய் எடுத்துக்கிறோம், அம்மா. அடுத்து பெண்ணு, மகள். மூணாவது தாயோட தங்கச்சி. தாயோட தங்கச்சிக்கு பேர் என்னது? சித்தி. இந்த 3 பேரை எடுத்துக்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு தற்சுட்டு. தற்சுட்டுன்னு எடுக்கும்போது ஃபஸ்ட்டு தாய்க்கு தாயே சகோதரியா? கண்டிப்பாக கிடையாது. என்னது? ஏஆர்ஏ. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏ ஆனது ஏயின் சகோதரி அல்ல. சகோதரி. உனக்கு விதி என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஆனது ஏயின் சகோதரின்னு அல்லன்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக கிடையாது. அப்போனா ஆர் ஓர் தற்சுட்டு. அடுத்து சமச்சீர் தொடர்பு. சமச்சீர் தொடர்பு. சமச்சீர் தொடர்பில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 2 உறுப்பினர்களை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ஏஆர்பி இம்ப்ளைஸ் பிஆர்ஏ. ஏ ஆனது பியின் சகோதரி அல்ல. ஏ ஆனது பியின் யார்? அம்மா. அது சகோதரி கிடையாது. அதே போல் தான் பி ஏயின் சகோதரி கிடையாது. பெண் சகோதரி கிடையாது. அதனால் இது ஆர் ஓர் சமச்சீர் தொடர்பு. அடுத்து நெக்ஸ்ட் கடப்பு தொடர்பு. கடப்பு தொடர்பில் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்? 3 எடுத்துக்கிறோம். 3 பேர் எடுத்துக்கிறோம். என்ன எடுத்துக்கிறோம்? ஏஆர்பி பிஆர்சி இம்ப்ளைஸ் ஏஆர்சி. ஏ ஆனது பியின் சகோதரி அல்ல. அடுத்து பி ஆனது சியின் சகோதரி அல்ல. யார்? அக்கா பொண்ணு. அதனால் சகோதரி கிடையாது. ஆனால் ஏ ஆனது சியின் சகோதரி. அக்கா தங்கச்சினால சகோதரி. சகோதரிங்கும்போது என்ன வரும் உனக்கு? கடப்பு தொடர் அல்ல. ஆர் ஆனது கடப்பு தொடர் அல்ல. புரியுதாம்மா? ஓகேடா.